அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த செம்மொழி தகுதியில் இருக்கக்கூடிய என்னென்ன மொழிகள் நம்ம பார்த்தோம், என்னென்ன நூல்கள் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதோட விளக்கங்கள் தான் அந்த காணொலியை நம்ம பார்க்கலாம். உயர் சிந்தனைன்னு சொல்லும்போது யாது முதல் யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லாம் இயற்கும், அப்புறம் 9 நாளி உடுப்பை 2 பண்பனப்படுவது பாடுறது அன்பன, அதெல்லாம் வந்து கலித்தொகை பாடல்கள் இருக்கும். இதெல்லாம் உயர் சிந்தனை இருக்கக்கூடிய வரிகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண வளமையில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், பிறப்பியல், நூற்பாவலருக்கு மெய்ப்பாட்டியல், மரபியல், அந்த ஆறறிவு பகுப்பு இருக்குது. அப்புறம் வினைச்சொற்களோட கட்டமைப்பு, திணைப்பால், எண் இடம், இதெல்லாம் வந்து இலக்கண வளமையாக வந்து எடுத்துரைக்கிறாங்க பல அறிஞர்கள். அடுத்து வந்து தமிழ் செவ்வியிலக்கியங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 41 நூல்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம் ஒரு நூல், 8 தொகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நூல் இருக்குது. என்னென்னா நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்த அறியத்தும் கலியோடு, அகம் புறம் என இத்திரத்தை 8 தொகை நூல் சொல்லுவாங்க. அப்புறம் 10 பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, முருகு பொருநாறு 12 முல்லை, பெருகு பழமதுரை காஞ்சி, கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தோடும் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நூல்களை வந்து 10 பாட்டுக்கு சான்றாக சொல்லுவாங்க. 17 கீழ்கணக்கு பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு 18 நூல் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, முருகு பொருநாறு 12 முல்லை, பெருகு முருகு பொருநாறு 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாலை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தோடும் 10